Hi students, welcome back to Padida. So in the video, 12th standard maths, most important, most repeated 2 marks and 3 mark questions பார்த்துடலாம். Already நம்ம 5 mark questions பார்த்துட்டோம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் 2 marks பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 3 marks பார்ப்போம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, கவலைப்பட தேவையில்லை. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் 1ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் பேஸ் பண்ண கொஷின் கேட்பாங்க, அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 9th சம் வெரி இம்பார்ட்டன்ட், 10th சேர்த்து பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்ற கொஷின் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் 1.11 பேஜ் நம்பர் 13ல. இதுக்கு அடுத்து ரேங்க் பேஸ் பண்ண கொஷின் ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 2 மார்க்ல கேட்பாங்க, அப்படி இல்லைனா 3 மார்க்ல கேட்பாங்க. 2 மார்க்ல கேட்டால் மைனர் மெத்தட், 3 மார்க்ல கேட்டால் ரோ ரிடக்ஷன் மெத்தட் கேட்பாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் 1.15 அண்ட் எக்ஸாம்பிள் 1.16 ப்ளஸ் எக்ஸசைஸில் மைனர் மெத்தடும் சேர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2ல லாஸ்டா இன்னொரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.4ல பேஜ் நம்பர் 9ல ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் நீங்கள் வந்து சாப்டர் 1லேருந்து அட்டன் பண்ணிடலாம். உங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு 2 மார்க் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வரும். ஸோ 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் 2. சாப்டர் 2ல 2.1 வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. ஐ ஸ்கொயர் ஐ கியூப் அப்படின்ற கொஷின் 2.1ல எல்லா சம்மும் பாருங்க, இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் சம்மோட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபிஃப்த் சம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் சம்மும் பார்த்துக்கோங்க. பட் 2.1ல எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.4 அண்ட் 2.7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.4 வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதே மாதிரி நெக்ஸ்ட் 2.7ல போலார் ஃபார்ம். ஒன்று ரெக்டாங்குலர் ஃபார்ம் அண்ட் போலார் ஃபார்ம் ஐதர் 2 மார்க் இல்லை 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகே. ஸோ 2.4ல எக்ஸாம்பிள் 2.4, 2.7, 2.6 பேஜ் நம்பர் 63 அண்ட் 64. எக்ஸசைஸில் வந்து ஃபர்ஸ்ட் சம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போலார் ஃபார்ம் வந்து 2.7ல ஃபர்ஸ்ட் சம். இந்த போலார் ஃபார்ம் இதே டைப்ல 2.7ல எக்ஸாம்பிள்ல வந்து ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் இதே டைப் தான் இருக்கும், அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அது நம்ம 3 மார்க்ல கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5ல 4, 5, 6 10th சம், அதுக்கப்புறம் 2.6ல 4th சம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் நீங்கள் செகண்ட் சாப்டர்ல அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் சாப்டர் 2.1லேருந்து 2.6 வரைக்கும் ரொம்ப ஈஸி சாப்டர், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 2.7, 2.8 வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதில் 5 மார்க்கும் 3 மார்க்கும் கேட்பாங்க. பட் 2.1ல 2.6 வரைக்கும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் போயிடுவோம். தேர்ட் சாப்டர் 100% நீங்கள் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் கியூபிக் ஈக்குவேஷன் ஒன்று இது, அப்படி இல்லைன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. இந்த ரெண்டுலேருந்து ஒன்று ரெண்டுமே வந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று உங்கள் கொஷின் பேப்பரில் நீங்கள் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 3.1ல கன்ஸ்ட்ரக்ட் கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிளோடு சேர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் சம், தேர்ட் சம், இதுலேயும் எக்ஸாம்பிள் சம்மோடு சேர்த்து பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. நெக்ஸ்ட் இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். அடிஷனல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சம் 1 and 2 ரெண்டு இருக்கும். அதில் எக்ஸாம்பிள் 3.31 பேஜ் நம்பர் 127 ப்ளஸ் எக்ஸாம்பிள் 3.3 பேஜ் நம்பர் 104 இதுவும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 3.6ல ஃபிஃப்த் சம். இதில் ஃபர்ஸ்ட் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸி எக்ஸசைஸ். சாப்டர் 4ல 4.1, 4.2லேருந்து ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். சம்மும் கம்மியாக தான் இருக்கும், சம்மும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் தவிர நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் கேட்க மாட்டாங்க, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து ஈஸி சம்ஸ். ஸோ 4.1ல எக்ஸாம்பிள் 4.1, 4.2, 4.3 பேஜ் நம்பர் 136. எக்ஸசைஸில் ஃபோர்த் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ, ஃபைண்ட் த டொமைன் அப்படின்ற சம் கேட்பாங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ 2 மார்க்ல கேட்பாங்க, ஃபைண்ட் த டொமைன் வந்து 3 மார்க்ல கேட்பாங்க. எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2ல எக்ஸாம்பிள் 4.7 எக்ஸசைஸில் வந்து ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூன்ற சம் 100% உங்கள் கொஷின் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கோங்க. பட் பேசிக்காக 4.1, 4.2 தரவா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் பப்ளிக் எக்ஸாம்லேயே அட்டன் பண்ணிடலாம், ஈஸி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 5 வந்து கொஞ்சம் இடமா இருக்கும், எல்லா சம்முமே பெருசாக தான் இருக்கும். இதில் என்ன 2 மார்க் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.32 பேஜ் நம்பர் 209. எக்ஸசைஸ் 5.1ல எக்ஸாம்பிள் 5.9, 5.10 பேஜ் நம்பர் 178. எக்ஸசைஸில் செகண்ட் சம், ஃபிஃப்த் சம், 8th சம், 11th சம். இந்த ஃபிஃப்த் சாப்டர்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் கொஷின் பெருசாக தான் இருக்கும். 5 மார்க்ல தான் கேட்டாகணும். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கொஞ்சம் ஒரு மார்க் தான் இருக்கும். பட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் மேக்ஸிமம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1, 5.2 கேட்பாங்க, குட்டி குட்டி சம்லாம். எக்ஸாம்பிள் 5.29 பேஜ் நம்பர் 205. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5th சாப்டரோட 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 6th சாப்டர்
சிக்ஸ்த் வந்து அதே மாதிரி 6.2 6.3 ஈஸி எக்ஸசைஸ், அதுலயும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? டாட் ப்ராடக்ட்டும் வெக்டார் ப்ராடக்ட்டும் வரும் உங்களுக்கு. 6.2ல கோப்லானர் பேஸ் பண்ண சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ல 6.14 6.15. நெக்ஸ்ட் 6.3ல செகண்ட் சம். தேர்ட் சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்கா 6.2 6.3 ரொம்ப ஈஸி. இதுல நீங்க 2 மார்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 3 மார்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 6.4ல எக்ஸாம்பிள் 6.29 6.30 பேஜ் நம்பர் 248. எக்ஸசைஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள்ன்ற சம் கேட்பாங்க, ஈஸியா இருக்கும். ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் எக்ஸசைஸ்ல 2.4ல. ஓகேவா? ஸோ இப்போ 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த 2 மார்க்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மினிமம் 5 எழுதிடலாம், மேக்ஸிமம் 7 எழுத முடியும். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் எழுதிட்டு நம்ம கொடுத்த கொஸ்டின் எந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திரும்ப கமெண்ட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்த்துடலாம். 1.2ல செகண்ட் சம் ஃபைண்ட் ரேங்க் ரோ ரிடக்ஷன் மெத்தட். நான் சொன்ன 2 மார்க் பார்க்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 1.6ல டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்ற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சம். எக்ஸசைஸ் 1.7ல நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்ற சம் செகண்ட் சம் 1.7ல. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல எக்ஸாம்பிள் 1.8 பேஜ் நம்பர் 10ல இருக்கு. அது இல்லாம தேர்ட் சம் 7th 9th 10th 15th இதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. லாஸ்டா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் 3 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இருக்கிறதுல ஈஸி சாப்டர். நீங்க தரவா எல்லா சாப்டரும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் உங்களுக்கு கேரண்டி பப்ளிக் எக்ஸாம்ல. குவார்டர்லி எக்ஸாம்ல 20 மார்க்ஸ் கிட்ட வரும். 2 5 மார்க் 2 2 மார்க் 2 3 மார்க்னு சொல்லிட்டு 20 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வரணும். உங்களுக்கு 6 சாப்டர் டெஸ்ட் இருக்குன்னா 3 சாப்டர் உருப்படியாக பார்த்தாலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் 1 மார்க்ஸும் இன்டர்னலும் சேர்த்து. ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் தான் இல்லை, பட் இம்பார்ட்டன்ட் வந்துடும். பட் ஸ்டில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கேரண்டியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 போயிடலாம். எக்ஸசைஸ் 2.2ல எக்ஸாம்பிள் 2.2 58 பேஜ் நம்பர் எக்ஸசைஸ்ல தேர்ட் சம். அதே மாதிரி நான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொன்ன ரெக்டாங்குலர் ஃபார்ம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபைண்ட் இன்வர்ஸ் இன்வர்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ரியல் பியூர்லி இமேஜினரி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் 2.4ல இருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் 2.5ல வந்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ன்ற கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், அதுவும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 2.19 பேஜ் நம்பர் 69 2.16 பேஜ் நம்பர் 71 எக்ஸசைஸ்ல 4th சம் 5th சம் 6th சம் 10th சம் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்டும் ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் 2.7 உங்களுக்கு 2.7ம் 2.8ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இதில் தான் வரும். ஓகேவா? நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் எக்ஸாம்பிளோட. எக்ஸாம்பிள் 2.24 பேஜ் நம்பர் 80 பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ற கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் இந்த போலார் ஃபார்ம் உங்களுக்கு 2 மார்க்ல கொடுத்துருக்கேன், அதுதான் இங்கேயும் போலார் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ போலார் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம், ஈஸியாக இருக்கும். 2.8ல எக்ஸாம்பிள் 2.29 2.30 2.31 பேஜ் நம்பர் 84 2.32 பேஜ் நம்பர் 89 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? செகண்ட் ஈஸி தான். தேர்ட் சாப்டர் போயிடலாம். தேர்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ்ல வரும், அது இல்லாமல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.1 அண்ட் 3.2ல 101 பேஜ் நம்பர்ல, அது இல்லாமல் எக்ஸாம்பிள் 3.7 அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.2ல எக்ஸாம்பிள் 3.13 பேஜ் நம்பர் 111. எக்ஸசைஸ் 3.3ல எல்லா சமமும் பார்த்துக்கோங்க, இதுல இருந்து ஒரு 3 மார்க் டெஃபினட்டா கேட்பாங்க. 3.3 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தேர்ட் சாப்டர்ல. எல்லா சமமும் பாருங்க, பட் இதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது தேர்ட் சாப்டர். ஃபோர்த் 4.1ல 7th சம் அதே மாதிரி டைப் வந்து 4.2ல 8th இருக்கும். இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல 8th சம் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்கேன், ஈஸி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் 4.4ல செகண்ட் சம் 4.5ல 6th சம் எக்ஸாம்பிள் 4.26 பேஜ் நம்பர் 164. ஃபோர்த் சாப்டர் ரொம்ப ஈஸி தான். நீங்க 4.1ல இருந்து 4.4 வரைக்கும் சம்ஸும் கம்மி சம்மும் ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல கேரண்டி. நெக்ஸ்ட் சாப்டர் 5 5.1 8th சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5.4 பேஜ் நம்பர் 176 எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 5.9 ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் அப்படின்ற சம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் 5.2ல எக்ஸாம்பிள் 5.24 5.25 பேஜ் நம்பர் 195. ஜென்ரலா 5.1 5.2ல இருந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 5th சாப்டர்ல. 6th போயிடலாம். 6த்தும் ஈஸி தான், கால்குலேஷன்லாம் இருக்காது, ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். 6th 6.1ல 6th சம் 11th 12th 13th 14th 6. இதில் வந்து 6.2 அண்ட் 6.3 வெரி இம்பார்ட்டன்ட் ஈஸி எக்ஸசைஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட்டும் வெக்டார் ப்ராடக்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
6.3 example 6.23 very important, verify என்ற question. 6.4 9th sum collinear base பண்ண question, very important. லாஸ்டா எக்ஸசைஸ் 6.9 கொஞ்சம் டஃபா இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ பார்த்தா கூட போதும். சிலர்லாம் ஒமிட் கூட பண்ணிடலாம். எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு 6 சாப்டர் இருக்குன்னா அதுல 3 சாப்டர் உருப்படியா பார்த்துக்கோங்க. ஆவரேஜா மார்க் வாங்கிடலாம். நீங்க 90 அபோவ்லாம் வாங்கினா ஒரு 4 சாப்டர் 5 சாப்டர்ஸ் பாருங்க. மீதி ஆப்ஷன்ல விடுற மாதிரி தான். பப்ளிக் எக்ஸாமுக்கு இதான் கான்செப்ட். பப்ளிக் எக்ஸாம்லேயே உங்களுக்கு 1 மார்க்ஸ் 20ல 18 மார்க்ஸ் புக் பேக் வந்துடும். இன்டர்னல் வந்து 10 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு 28 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்க்கும் இன்டர்னல்ஸ்க்கும் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 1 ஈஸி சாப்டர், அது விட்டிங்கன்னா சாப்டர் 12 இப்போ பப்ளிக் எக்ஸாம் சொல்கிறேன். சாப்டர் 1 ஈஸி 10 மார்க், அது விட்டால் சாப்டர் 12 ஒரு 8 to 10 மார்க்ஸ் வரும். இருக்கிறதுல ஈஸி வந்து சாப்டர் 12 தான். உங்களுக்கு பாஸ் ஆகுனா சாப்டர் 12 பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சாப்டர் 11 பாருங்க 10 to 12 மார்க்ஸ் வரும், அதுவும் ஈஸி தான். அதுக்கப்புறம் 6th சாப்டர், இப்போ நம்ம இந்த சாப்டர் 15 மார்க்ஸ் இருக்கும் இந்த சாப்டர்லேருந்து, இதுவும் ஈஸி தான் 15 மார்க்ஸ். இந்த 4 சாப்டர்ஸ் பார்த்தாலே நீங்கள் வந்து மினிமம் 70 to 80 மார்க்ஸ் வாங்கிடலாம் பப்ளிக் எக்ஸாமில், இன்க்ளூடிங் 1 மார்க்ஸ் அண்ட் இன்டர்னல். அடிஷ்னலாக 2nd சாப்டர் 3rd சாப்டர் 4th 7th 8th இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா 90 above ஈஸியாக தாண்டிடலாம். ஓகே, இப்போ 6 சாப்டர் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் இருக்குன்னா இப்போ கொடுத்த இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தாலும் ஓகே. அப்படின்னா ஏதாவது 3 சாப்டர் இல்லை 4 சாப்டர் உருப்படியாக பார்த்துக்கோங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். பிடிஎஃப் ஃபைல் இன்னும் கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணிடுறேன் padida.comல. உங்களுக்கு ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணியாச்சு, பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு, ஃபிசிக்ஸும் அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம யூடியூப் வீடியோவில் ஃபிசிக்ஸ் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் பிடிஎஃப் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுவும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபைல். மேக்ஸ் ஒன்றும் அப்லோட் பண்ணல, கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுறேன். அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுறேன், மற்ற சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். எல்லா சப்ஜெக்ட்லையும் 90 மேலே வாங்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அதான் முக்கியம். கஷ்டமே படாமல் எப்படி ஈஸியாக 80 மேலே 90 மேலே ஸ்கோர் பண்ணலான்றது தான் நம்மளோட சேனலோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் குவார்டர்லி எக்ஸாம்லேயே தெரிஞ்சிடும், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம், நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிஎஃப் ஃபைலாக நான் டே அண்ட் நைட் கிரியேட் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டே சாப்பிட்டு முடிச்சு தூக்கலத்தில் இருந்தாலும் உங்களுக்காக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் 10 வாட்டி கரண்ட் வேறு போயிட்டு வந்துச்சு, நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. அதுக்கு நடுவில் திரும்ப இந்த வீடியோ அநேகமாக நான் எனக்கு தெரிஞ்சு 12th டைம் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.